அந்த கண்ணகி வந்து ஒரு பாண்டியனோட சபையில் போய் ஒரு மணிமண்டப சபைங்கிறது ஒரு 1000 வீரர்கள் புகுந்த இடம். அந்த 1000 வீரர்கள் இருக்கிற இடத்துல ஒரு பொம்பளை போய் மதுரையை எரிக்க முடியும்னா அந்த 1000 ஆம்பளை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கேள்வியாக வரும். ஆனால் இளங்கோவடிகள்ன்ற ஒரு ஆம்பளை கண்ணகின்ற ஒரு பெண்மையை பெருசாக உயர்வாக சொல்லணும், உதாரண புருஷமாக காட்டணுங்கிறதுக்காக அந்த கற்பனை எழுதி வச்சிருக்காரு. இதை நம்ம உண்மைன்னு எடுத்து வச்சு பேசணும்னா அது உண்மையாகாது. இல்லை, அது மாதிரி கிருஷ்ணர் நீங்க சொல்ற கதை நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமே ரஜினி மூவி எத்தனை வாட்டி படையெடுத்தார் எல்லாம் வரலாறுங்க. 15 தடவையும் துரத்தினா இல்ல, அவன் பேர் இன்னை வரைக்கும் இருக்கா புக்ல. ஐயோ, நீங்க ஏங்க அவ்வளவு தூரம் போறீங்க? ஆமா இல்லையே, அப்ப நீங்க அதையும் புராணம் அதே மாதிரிதான் கிருஷ்ணர் வந்து நீங்க கிருஷ்ணரை நம்புறீங்க? இல்ல, நான் நம்பவே இல்லை. அப்புறம் சரி, இப்போ கிருஷ்ணருக்கு அசரீரி சொன்னதெல்லாம் இல்ல சார், கிருஷ்ணர் சொல்லு சார், அந்த கம்சனுக்கு சொல்லிச்சு. எப்ப அதை நம்பி தானே சொன்னீங்க கதை சார். அதாவது அந்த கதையில என்ன சொல்லிருக்கேன்னா, நம்ம யோசிக்கிறதுக்காக ஒரே ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத நான் ஏன் நம்பணும்? யாரும் யாரையும் நம்பாதீங்க, உங்க நம்பிக்கையில வாழுங்க. நீங்க ஆசைப்படாம கிடைத்ததுல சந்தோஷப்படுங்க. யாரும் யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம், யாரும் நம்மள ஏமாத்த மாட்டாங்க.